ஈரானுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது. தன்னுடைய நாட்டுடைய எல்லைக்குள்ளாக வேற்று நாடு எதிரி நாடு தாக்குதல் நடத்தும் போது அதை எதிர்த்து ஈரான் ஒரு போர் நடத்துது. இதுதான் நடந்ததே தவிர இதுல பலஸ்தீனியன் காசு எங்க வந்தது? ஈரான் தானே செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க எப்படி மறக்க முடியும்? வெளிப்படையாக இதற்கு முன்னால இஸ்ரேல் இந்த அளவுக்கு யார்ட்டையும் அடி வாங்கல. சம்சுதீன் காசிமியை போல உள்ள அறிஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஈரானை ரொம்ப ஆக்ரோஷமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில செய்திகளை நான் பார்த்தேன். இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க? ஈரான் அதனுடைய தலைமையில் சுலைமான் காசிமியுடைய தலைமையில் ஐஆர்ஜிசியுடைய சுலைமான் காசிமியுடைய தலைமையில் பஷார் அல் அசாதுடைய அந்த ஆட்சியை சப்போர்ட் செய்து கிட்டத்தட்ட 3 லட்சம் சிரிய முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படக்கூடிய நேரத்தில் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? பலஸ்தீனை ரீபில்டு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் அமெரிக்காவோ பிரிட்டனோ இந்த நாடுகள் செய்யும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஒருபோதும் செய்ய போறது. அதே மாதிரி அரபு நாடுகள் செய்யணும் எதிர்பார்க்க. அரபு நாடுகள் தான் செய்யும். சம் லைவ்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்லுவாங்களா? சிரிய மக்களுடைய உயிர் பலஸ்தீன மக்களுடைய உயிருக்கு சமமானதல்லைங்கிற கருத்து இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. நீங்களும் நானும் யாரை சப்போர்ட் பண்ணோம்? ரொம்ப வெளிப்படையாக ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்கு ஒரு அடி விழுது அப்படிங்கிற செய்தி கேட்கும்போது உண்மையிலேயே நமக்கு பலஸ்தீன மக்களுடைய கவலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது உண்மைதான். இஸ்ரேலுக்கு ஒரு அடி கிடைக்கும் போது ஆனந்தம் ஏற்படத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சிரியாவுடைய மக்களுடைய நிலைமை ஆலோசிப்பாருங்க. ஈரானுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. முழுக்க முழுக்க இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏழை ஹிஸ்டரி ஈரானுக்கு இருக்குது. 2 பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்று ஈரானுடைய தலைமையிலான ஒரு பாலிடிக்ஸ், இன்னொன்று சவுதியுடைய தலைமையிலான ஒரு பாலிடிக்ஸ். இன்னைக்கு சவுதி தன்னுடைய அந்த பாலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப குறைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்க ஷாஃபி மதபை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. சஹாபாக்களை ஏசக்கூடியவர்களாகவும் அந்த மாதிரி உள்ளவங்க இல்லை. இவங்க இஸ்ரேல் ஜெயிக்கணும்னு ஒருபோதும் ஒரு முஸ்லீமா நினைக்க மாட்டான். அதே ஆனால் ஈரான் மேலே கொள்கை ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்களும் சரி நிறைய விமர்சனங்களை பார்க்க முடியுது. குறிப்பாக சலஃப் மக்கள் மத்தியில் ஷியா கொள்கைக்காரங்க எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேண்டிய இஸ்லாமிக் பாலிட்டிக்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஷியா சுன்னி பாலிட்டிக்ஸ்ன்னு இருக்கும்போது இப்போ சவுதி சார்புடைய நாடுகள் அரபு நாடுகளில் இருக்குது, ஈரான் சார்புடைய நாடுகள் இருக்குது. இப்போ ஈரானுக்கு ஒரு காலத்தில் சிரியா சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ஹிஸ்புல்லா சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, யமனுடைய ஹூத்திகள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சமீப காலமாக ஈரான் ஹமாஸோட ஒரு நெருங்கிய தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணது நம்ம பார்த்தோம். ஆனால் ஈரான் கான்கிரீட்டாக பாலஸ்தீனியன் காசுக்கு என்ன செய்தாங்க? அதாவது ஈரான் செய்த இன்னதை செய்தாங்க, அதனால் பாலஸ்தீனியன் காசுக்கு இந்த பெனிஃபிட் ஏற்பட்டுன்னு சொல்லக்கூடிய என்ன கான்க்ரீட் ரிசல்ட் ஈரானுடைய பார்ட்டிசிபேஷனில் ஏற்பட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே எடுத்து காட்ட முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது ஈரானும் இஸ்ரேலுக்கும் சமீபத்தில் நடைபெற்ற போருக்கும் பாலஸ்தீன இஷ்யூவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்ன சம்பந்தம் இருக்கு? ஈரானுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது. தன்னுடைய நாட்டுடைய எல்லைக்குள்ளாக வேற்று நாடு எதிரி நாடு தாக்குதல் நடத்தும் போது அதை எதிர்த்து ஈரான் ஒரு போர் நடத்துது. இதுதான் நடந்ததே தவிர இதுல பலஸ்தீனியன் காசு எங்க வந்தது? பொதுவாக பார்க்கும்போது இப்படி தோணலாம், இவ்வளோ நாள் ஹமாஸை இஸ்ரேல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கிற ஈரான் தான் தாக்கப்படும் போது எதிர்வினையாற்றுறாங்க அப்படிங்கிறது பொதுவாக பார்க்கும்போது தெரியலாம். இன்னைக்கு ஆயுத ரீதியாக அவங்கள பலமாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பயிற்சிகளை கொடுக்கறது ஈரான் தானே செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க அதை எப்படி மறக்க முடியும்? வெளிப்படையாக இஸ்ரேலுக்கா ஹமாஸ்க்கு? அதாவது நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் வர்றேன். அதை நான் கேட்கல. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, அதாவது ஈரான் பாலஸ்தீனியன் காசுக்காக செய்த கான்கிரீட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங். இந்த போரை கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா இஸ்ரேல் சமீப காலத்தில் அடி வாங்கின ஒரு போர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈரானுக்கு கூட நடைபெற்ற போர்ல தான் இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கு. ஈரானும் அடி வாங்கினாங்க. ஈரான் அடி வாங்கலைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஈரான் ஒரு பெரிய நாடு, இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு. இஸ்ரேலுடைய தாக்கம், இஸ்ரேல் ஈரான் ஏற்படுத்தின தாக்கம் கொஞ்சம் பெருசாக பார்க்கப்பட்டு இதற்கு முன்னால் இஸ்ரேல் இந்த அளவுக்கு யார்ட்டையும் அடி வாங்கலை. அதனால தாக்கம். அப்பவும் சீஸ்ஃபயர் செய்யும்போது
ஹமாஸுக்கும் அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போரை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாவது அவங்க வச்சாங்களா? அதாவது இன்னைக்கு சவுதியாக இருக்கட்டும், ஏனைய அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஏன் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வி நீங்க ஆரம்பத்தில் கேட்டதனுடைய இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இங்கே தான் இருக்குது. அதாவது ரெண்டு பாலிடிக்ஸ் இருக்குது இஸ்லாமிக் வேர்ல்டில். இஸ்லாமிக் வேர்ல்டுன்னு சொல்லும்போது இந்த ப்ராடர் சென்ஸ் இன்க்ளூடு சுன்னிகளையும் ஷியாக்களையும் இணைச்சி சொல்கிறேன். ரெண்டு பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈரானுடைய தலைமையிலான ஒரு பாலிடிக்ஸ், இன்னொன்று வந்து சவுதியுடைய தலைமையிலான ஒரு பாலிடிக்ஸ். இன்னைக்கு சவுதி வந்து தன்னுடைய அந்த பாலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப குறைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா பிளேயும் வந்து சவுதி வந்து இன்னைக்கு பேக்ரவுண்டில் தான் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விஷன் 2030 தங்களுடைய அந்த ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப டீப்பாக அவங்க போயிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 75% ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது வேர்ல்டு எக்கானமிக்கு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அதன் மூலமாக 2.67 crores $2.67 trillion உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அவங்க அதில் வந்ததுனால கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இரண்டு துருவங்களாக இவங்க ரெண்டு பேரும் செயல்படுறாங்க. இந்த இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அணிகள்லையும் ஹமாஸ் வந்து ஈரானோட சப்போர்ட் பேஸுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுகள் குறையும். ஆனால் இந்த நாடுகள் எதுவுமே பாலஸ்தீனியன் காசுக்காக செய்யக்கூடிய உதவிகள் எதையுமே குறைக்கல. இன்னைக்கும் பலஸ்தீனை வந்து ரீபில்டு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் அமெரிக்காவோ பிரிட்டனோ இந்த நாடுகள் வந்து செய்யும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஒருபோதும் செய்ய போறது இல்லை. அரபு நாடுகள் செய்யணும் எதிர்பார்க்க, அரபு நாடுகள் தான் செய்யும். இதுக்கு முன்னாலேயும் அரபு நாடுகள் தான் செய்து. அரபு நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துல சுதந்திர பாலஸ்தீன் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நியாயம் தானே? அதாவது நான் இன்னைக்கு ஒரு எத்தனையோ ட்ரில்லியன் டாலர், எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் தேவைப்படும் கசாவை வந்து ரீபில்டு செய்யறதுக்கு. அந்த பில்லியன் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து அடுத்த நாள் அடிப்பான்னு சொன்னா எந்த அரபு நாடு வந்து எந்த நாடு வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை அங்கே கொண்டு முடக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க? அப்போ ஒரு கான்கிரீட்டாக 2 நேஷன் சொல்யூஷனுங்கிற யுனைடெட் நேஷனுடைய அந்த ரூலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 1967 பார்டரை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு நாடாக இதை வந்து சுதந்திர நாடாக அறிவிங்க. சுதந்திர நாடுன்னு சொல்லும்போது மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் பலஸ்தீனுக்கு வரும். ஒரு நாடு சும்மா வந்து தாக்குதல்லாம் நடத்த முடியாது. அந்த அடிப்படையில் வந்து ஒரு கோரிக்கைங்கிறது நியாயமான கோரிக்கை தான். அப்போ அந்த கோரிக்கை வந்து தவறான கோரிக்கை இல்லை. அரபு நாடுகள் தான் இதை ரீபில்டு பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் அது கசா ஏற்படுங்கிறது வந்து இல்லை. தங்களுடைய இராணுவத்தை வந்து இன்னைக்கு கசானுடைய எல்லையில் நிப்பாட்டுறதுக்கு தயங்குற அரபு நாடுகள் எப்படி ரீக்ரிஷேட் பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தை அள்ளிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கசா பீஸ் பிளான் இருக்கு இல்லையா, சீஸ்ஃபயர் பிளான் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ல நிறைய ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகள் அதாவது இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கன்சோலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி குண்டு போடுறது இடைக்கிடைக்கு குண்டு போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கு. சீஸ்ஃபயர் இல்லை, சீஸ்ஃபயர் வயலேஷன் ஓவர் 125 வயலேஷன் சோஃபார் ரிப்போர்ட்டட். அப்படி இருக்கும்போது இடைக்கிடைக்கு குண்டு போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறி இருக்குதே தவிர அது ஒன்று தான் ஒரு கன்சோலேஷன். ஓகே, கொள்கை ரீதியாக ஈரானை நம்ம எப்படி அணுகணும்? கொள்கை ரீதியாக ஈரானை எப்படி அணுகணும்னு சொன்னால் ஈரான் வந்து இஸ்லாமிய கொள்கையுடைய அடிப்படை எதிரிகளாகத்தான் இருக்கிறாங்க. சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள். குர்ஆன் வந்து முழுமையான குர்ஆன் இல்லை, மஹதி தான் குர்ஆனை கொண்டு வருவார்னு உள்ள ஒரு விசித்திரமான நம்பிக்கை கொண்டவர்கள். ஹஜ்ஜி போல உள்ள கர்மங்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள், கர்பலாவை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவங்களாக இஸ்லாமிய எந்த சின்னங்களையும் அவங்க மதிக்கக்கூடியவர்களாக இல்லை. அப்படிப்பட்டவர்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து ஆயிஷா உம்மா விபச்சாரின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அஹ்லு சுன்னாவுடைய ஒரு மக்கள் எந்த அடிப்படையில் எதிர்கொள்வாங்களோ அந்த அடிப்படையில் தான் நம்ம எதிர்கொள்ள முடியும். நான் சொன்ன 2 துருவங்களில் ஈரானுடைய தலைமையிலான அந்த துருவங்களில் ஒன்று தான் ஹிஸ்புல்லா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா. பஷார் அசாதுடைய சிரியா இருந்தது, இன்னொரு புறம் ஹூத்திகள் இருந்தாங்க, இதெல்லாம் இருந்தாங்க. ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் தே ஹாவ் அ ஹிஸ்டரி வித் இஸ்ரேல். ஈரானுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. முழுக்க இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏழை ஹிஸ்டரி ஈரானுக்கு இருக்குது. இப்போ தான் அந்த ஹிஸ்டரி மாறி இருக்குது. ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது, ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஹிஸ்டரி இருக்குது.
அவங்களுக்கு இடையில வந்து போர் வந்து பல கட்டங்கள் நடந்திருக்குது. பல முறை இஸ்ரேல் அத்துமீறி இருக்குது. அந்த அத்துமீறினவங்களை வந்து துரத்தக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்குது. ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டாக நின்று போராடக்கூடிய ஒரு படையாக இருக்கிறாங்க. கொள்கை அடிப்படையில் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் ஒரே கொள்கையை சார்ந்தவங்க தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஹிஸ்டரி உள்ள ஒரு அமைப்பு. எந்த அளவுக்கு PLO போராடுதோ, எந்த அளவுக்கு ஹமாஸ் போராடுதோ, அது மாதிரி ஹிஸ்புல்லாவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு படை அப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஹூத்திகளை நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். ஹூத்திகளும் ஷியாக்கள் தான். ஆனால் ஹிஸ்புல்லாவை போன்றோ அல்லது ஈரானை போன்ற பார்வையில் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து யமனுடைய ஷியாக்களை பார்க்கறது இல்லை. இவங்க வந்து இஸ்னா அசிரியா என்று சொல்லக்கூடிய 12 இமாம்களுடைய கொள்கையை சார்ந்தவங்க யாரு? ஈரானும் ஹிஸ்புல்லாவும். யமனை பார்த்தீங்கன்னா அவங்க ஜெய்திகள்னு சொல்லக்கூடிய அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க. அவங்களுடைய ஃபிக்குகை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிக்கு ஹம்பலி மதுஹபுடைய ஃபிக்குகோட இணைந்ததாக இருக்கும். அவங்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. சஹாபாக்களை ஏசக்கூடியவர்களாகவும் அந்த மாதிரி உள்ளவங்க இல்லை. இவங்களை வந்து என்ன எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னு சொன்னால், அஹ்லு சுன்னாவிலிருந்து ஷியாவுக்கு போகக்கூடிய என்ட்ரி பாயிண்டில் நிற்கக்கூடிய ஒரு டீமாக இவங்களை சொல்லலாம். ஷியாக்கள் சுன்னிகளாகவும் சுன்னிகள் ஷியாக்களாகவும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு டீமு தான் இந்த ஹூத்திகள். ஆனால் இவங்களை எல்லாரையுமே வந்து பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து ஈரான் இருக்குது. நான் ஒரு கவுண்டர் கேள்வி நான் கேட்குறேன். ஈரானை பொறுத்தவரையில் ஒரு கவுண்டர் கேள்வி நான் கேட்குறேன். இன்னைக்கு 68,000 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஈரானை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு சம்சுதீன் காசிமியை போல உள்ள அறிஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஈரானை ரொம்ப ஆக்ரோஷமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில செய்திகளை நான் பார்த்தேன். அப்படி பண்ணக்கூடிய நேரத்தில் இவங்க எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? ஈரான் அதனுடைய தலைமையில் சுலைமான் காசிமியுடைய தலைமையில் IRGCயுடைய சுலைமான் காசிமியுடைய தலைமையில் பஷார் அல் அசாதுடைய அந்த ஆட்சியை சப்போர்ட் செய்து கிட்டத்தட்ட 3 லட்சம் சிரிய முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படக்கூடிய நேரத்தில் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? அப்போ ஈரானுடைய அந்த தீவிரவாதத்துக்கு யார் பேசுனாங்க? நான் கேட்குறேன். அப்போ சம் லைவ்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்லுவாங்களா? சிரிய மக்களுடைய உயிர் பலஸ்தீன மக்களுடைய உயிருக்கு சமமானதல்லைங்கிற கருத்து இருக்குதா? யார் கொல்லப்பட்டாலும் அது ஈரானுடைய மக்கள் கொல்லப்பட்டாலும் கூட நம்ம அந்த உயிரை பொறுத்தவரையில் அதுக்கு வேல்யூ ஒன்று தானே. அப்போ 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சிரியாவுடைய சிவில் வாரில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்னது வந்து ஈரானுடைய சுப்ரீம் அந்த படைப்பிரிவாக இருக்கக்கூடிய IRGCயுடைய சுலைமான் காசிமுடைய தலைமையிலான அவருடைய ஆலோசனையுடைய அடிப்படையில் தான் கொல்லப்பட்டாங்க. அப்போ இந்த மக்களை கொன்று குவித்த அந்த ஈரானை சிரியாவுடைய அஹ்லு சுன்னாவுடைய மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. நீங்களும் நானும் யாரை சப்போர்ட் பண்ணோம்? ரொம்ப வெளிப்படையாக ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்கு ஒரு அடி விழுது அப்படிங்கிற செய்தி கேட்கும்போது உண்மையிலேயே நமக்கு பலஸ்தீன மக்களுடைய கவலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது உண்மைதான். இஸ்ரேலுக்கு ஒரு அடி கிடைக்கும் போது ஆனந்தம் ஏற்படத்தான் செய்யுது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சிரியாவுடைய மக்களுடைய நிலைமையை ஆலோசிச்சு பாருங்க. அந்த சிரிய மக்கள் இந்த போரில் யார் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பாங்க? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு சிறிய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் யார் ஜெயிக்கணும்னு நினைப்பான்? ஈரான் தோக்கணும்னு நினைப்பான். ஈரானுக்கும் அடி கிடைக்கணும்னு தான் நினைப்பான். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக சிறிய மக்களோடு நடந்துகிட்டவங்க 3.5 லட்சம் பேரை கொல்றதுங்கிறது சாதாரணமான விஷயம். எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இஸ்ரேல் ஜெயிக்கணும்னு ஒருபோதும் ஒரு முஸ்லீமா நினைக்க மாட்டான். அதே நேரத்தில் ஈரானும் ஜெயிக்கணும்னு ஒரு முஸ்லீம் நினைக்க மாட்டான். சிரியாவை பொறுத்தவரை நான் சொல்றேன், அந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கிய ஒரு நாடு தான் சிறிய மக்களுடைய பார்வையிலிருந்து நான் சொல்றேன். அப்போ சில உயிர்களோட மேம்பட்டதாக பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அந்த பாதிப்பை ஏற்படுத்தின நாடு எது? ஈரான். சிரியாவில் வந்து அஹ்லு சுன்னாவுடைய மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5-6% வரக்கூடிய அலவிகளுடைய பிரதிநிதியாக இருந்த பஷார் அல் அசாது தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எல்லா விதமான லாஜிஸ்டிக்ஸையும் கொடுத்து சப்போர்ட் செய்த நாடு ஈரான். அப்போ அந்த பார்வையிலும் ஈரானுடைய விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும்ங்கிறது தான்